என்னடா இது லாஸ்ட்ல எஸ்பி சார் இப்படி சொல்லுவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. நேத்தைக்கு நம்ம நாகர்கோவில் ஏர் கேம்ப்ல வச்சு கிட்டத்தட்ட 20 சிட்டிங் பேரிகேட்ஸ் ஓப்பனிங் செரமனி நடந்தது. இந்த ப்ரோக்ராமுக்கு எஸ்பி சார், ஏஎஸ்பி சார், டிராபிக் டிபார்ட்மெண்ட் எல்லா டிவிஷன்ஸ்லும் வந்திருந்தாங்க. நீங்க யோசிக்கலாம் எதுக்காக இவங்க உட்கார்ந்து வேலை பாக்குறாங்கன்னு. இங்க தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. நம்ம எஸ்பி ஸ்டாலின் சார் வந்த பிறகு டெய்லியுமே மனம் திறந்துன்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க. இந்த ப்ரோக்ராம காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கான நிறை குறைகளை சொல்லுவாங்களாம். இந்த ப்ரோக்ராம்ல ஏராளமான காவலர்களுக்கு வெரிகோசிஸ் வெயின் டிசீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஒரு ஸ்பெஷல் கேம்ப் நடத்தி அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் பிளஸ் இதுக்கான சொல்யூஷன் ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இது எதனால வருதுன்னு பார்க்கும்போது காவலர்கள் அதிக நேரம் ஸ்டாண்டிங்ல வேலை பார்க்கும்போது வெரிகோசிஸ் வெயின் வருதுங்க. இதனால சிட்டிங் பேரியர் ஒரு சூப்பரான விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எஸ்பி ஸ்டாலின் சார் வந்த பிறகு நம்ம மாவட்டத்தில் ஏராளமான நல்ல விஷயங்கள் பிளஸ் ஆக்சிடென்ட் எல்லாமே இப்ப கம்மியாயிட்டு இருக்கு. இந்த ப்ரோக்ராம் நம்ம எஸ்பி சார் சூப்பராவே ஒன்னு பேசி இருப்பாரு. நம்மளோட எய்ம் வந்து ஃபைன் போடுறதோ இல்ல ஃபைன் கலெக்ஷன் பண்றது கிடையாது. நம்மளோட நோக்கம் வந்து ஃபைன் போடுறது கிடையாது, மக்கள் இடத்துல அதற்கான அவேர்னஸ் தான் கிரியேட் பண்ண சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல வேற என்னென்ன கொண்டு வந்தா நல்லா இருக்கு நீங்க யோசிக்கிறீங்களே, மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.